ஹலோ துபாயா? ஹலோ folks, வெல்கம் பேக் டு டெக்கிஃபிட் தமிழ். நான் சுதர்ஷன். CrossBeats-ஓட லைனப்ல ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. Bluetooth காலிங் ஸ்மார்ட் வாட்சஸும் நிறைய இருக்கு. இப்போ இந்த லைனப்ல புதுசா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. CrossBeats Orbit X அப்படின்னு சொல்லிட்டு AMOLED டிஸ்ப்ளே, Bluetooth காலிங் ஃபீச்சர், ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே, இந்த மாதிரி சூப்பரான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்து ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு டீடைலான ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. சோ இந்த வாட்சை நான் ஒரு 1 வீக்கா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வர இந்த வாட்ச்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இல்ல, இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த பிரைஸ்க்கு இது வந்து ஒர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனலோட வீடியோ குவாலிட்டி, கண்டென்ட்டோட குவாலிட்டி, ரிவ்யூ வந்து ஹானஸ்டா சொல்றோமா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்க போன்ல வந்து வந்துரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first unboxing. Boxல பாத்தீங்க அப்படினா front sideல CrossBeats-ஓட logo வந்து இருக்கு. and sidesல எல்லாமே வந்து CrossBeats-ஓட branding வந்து இருக்கு. back sideல பாத்தீங்க அப்படினா some highlighted specs எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. So இப்போ வந்து box வந்து ஓபன் பண்ணிடலாம். box ஓபன் பண்ணதுமே first ஒரு quick start guide வந்து கொடுத்திருக்காங்க. இதோட compatible application என்ன, phone கூட watch வந்து எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. next நமக்கு Orbit X Smartwatch இருக்கு. So first impression பாத்தீங்க அப்படினா லான்ச் பண்ணிருக்க பிரைஸ்க்கும் வாட்ச்க்கும் சம்பந்தமே இல்ல. செம்ம பிரீமியமா இருந்துச்சு. பிரீமியம் மெட்டல் கேசிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஏதோ 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படினா எந்த அளவுக்கு லுக்கா இருக்குமோ அந்த லுக் வந்து இதுல வந்து கிடைக்குது. glossy லுக்ல வந்து finish பண்ணிருக்காங்க. அடுத்ததா USB A to magnetic polo pin கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. லெந்த் பாத்தீங்க அப்படினா ரொம்ப நீளம் அப்படினு சொல்ல முடியாது. பட் வாட்சஸ்க்கு இது வந்து போதும். சார்ஜிங்க்கு 5 வோல்ட் அடாப்டர் மட்டும் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. above 5 வோல்ட் அப்புறம் எந்த ஒரு டேஷ் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் எதுவுமே வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படினு வந்து போட்டுருக்காங்க. சார்ஜிங் பின்ன பக்கத்துல கொண்டு போனா வந்து போதும். இப்படி வந்து ஒட்டிக்கும். பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆகுது சார்ஜிங் பின். and அடுத்ததா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். So first எப்போதும் போல டிஸ்ப்ளே அண்ட் பில்ட் குவாலிட்டில இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைனை பொறுத்தவரை இந்த வாட்சோட டயல் 47 mm சைஸ்ல 3D கர்வ் டிசைன்ல ரவுண்ட் ஷேப்ல வந்து கொடுத்திருக்காங்க. இத ஃபுல்லி மெட்டாலிக் டிசைன்ல பில்ட் பண்ணி glossy finish வந்து கொடுத்திருக்காங்க. ஈவன் அந்த சைடுல இருக்க ரெண்டு பட்டன்ஸ் கூட மெட்டல் தான். மேல glossy finish வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடும் கிளாஸ் தான் சென்சாரை சுத்தி. சோ டோட்டலாவே பயங்கர பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா சிலிகான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ராப்பா இருக்கு. இங்க இருக்க இந்த பின்னை வந்து இப்படி இழுத்தீங்க அப்படினா ஈஸியா ஸ்ட்ராப் வந்து கழட்டிட்டு வேற ஸ்ட்ராப் வாங்கி வந்து போட்டுக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு மத்த எந்த பிராண்ட்ஸ்மே இவ்வளவு சூப்பரான பில்ட் குவாலிட்டியோட இது வரைக்கும் லான்ச் பண்ணதே இல்ல. உண்மையாவே அந்த அளவுக்கு கிளாஸான டிசைன்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ் 3D கர்வ் லுக், glossy finish, rotating crown key, இது எல்லாமே வந்து இது ஒரு பிரீமியம் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றத பார்த்ததுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுது. சோ வியர் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டான ஃபீல் வந்து கொடுக்குது. அதிக நேரம் கட்டியிருந்தாலுமே ஓவர் வெயிட்டா இருக்க மாதிரிலாம் வந்து இல்ல. சிலிகான் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கனால ஸ்வெட் அப்சர்ப்ஷன் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. இச்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இல்ல லாங் டைம் யூஸ் பண்ணாலும். சோ வாட்சோட கலர் வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மிட்நைட் பிளாக் அண்ட் லேக் ப்ளூ அப்படின்ற ரெண்டே கலர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சும்மா பச்சை கலர், பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வளவலன்னு கலர் வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணாம ரெண்டே பிரீமியம் கலர்ஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பிளாக் கலர் வேரியன்ட்ல சில்வர் கலர்ல வந்து glossy finish வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் லேக் ப்ளூ கலர்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல வந்து glossy finish வந்து கொடுத்திருக்காங்க. வாட்சோட பேக் சைடுல ஹெல்த் மானிட்டரிங் சென்சார்ஸ் வந்து இருக்கு. வாட்சோட டவுன் சைடுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. வாட்சோட சைடுல ரெண்டு பட்டன்ஸ்க்கும் இடையில மைக்ரோஃபோன் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து அக்சஸ் பண்றதுக்காக. இந்த பட்ஜெட்ல வர நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ்ல இன்னமும் இந்த ஃபீச்சர் வந்து கொடுக்கிறது இல்ல. சோ இவங்க வந்து கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். கால் அலர்ட்ஸோட நிறுத்தாம இதிலே அட்டெண்ட் பண்ணி இதிலே பேசிக்கிற மாதிரி ஃபீச்சர் கொடுத்தது ரொம்பவே சூப்பரான விஷயம். மீடியா கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது கூட இதிலே வந்து சவுண்ட் வந்து கேட்கும். நீங்க யூடியூப் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வாட்ச் கூட இந்த போன் வந்து கனெக்டட்ல இருந்தா போதும். இந்த வாட்ச்ல வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்கும். யூடியூப்ல என்ன சாங் வந்து ப்ளே ஆகுதோ அதே சாங் வந்து இதுல வந்து கேட்கும். சோ ஃபோன் கால்ஸ் பேசுறப்போ, மீடியா கண்டென்ட்ஸ் பார்க்கறப்போ எல்லாமே வந்து இதுல உள்ள ஸ்பீக்கர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நீங்க கனெக்ட் பண்ணி இதுல யூஸ் பண்ணனும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் வந்து போனே வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க கால்ல இருக்கும்போதே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சோ கால் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம டீடைலா வந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்ப்ளேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச்ல 1.35 இன்ச்ல ஒரு 3D கர்வ்டு AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 454 x 454 பிக்சல் ரெசல்யூஷன் வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ கிளாரிட்டி சூப்பரா இருக்கு.
குட்டி குட்டி ஃபான்ட்ஸ் எல்லாமே போன்ல எப்படி ஷோ ஆகுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியில வந்து ஷோ ஆகுது. சோ கிளாரிட்டி சூப்பரா இருக்கனால நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கவர் பண்ண முடியுது. இப்போ இருக்க இந்த வாட்ச் ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வீக்லி வெதர் டேட்டா வந்து ஷோ பண்ணும். இதோட ஃபாண்ட் பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் குட்டியா இருந்தாலுமே அதையும் செம்மையான கிளாரிட்டியில வந்து பிக்சல்ஸ் உடையாம வந்து ஷோ பண்ணுது. சோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. ஆல்சோ ரெஃப்ரெஷ் ரேட்டும் 60 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுவும் சூப்பரான விஷயம். டச் நல்லா ரெஸ்பான்சிவா இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் சேச்சுரேட்டட்லாம் இல்லாம கரெக்டான சேச்சுரேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. பட் யூஐல அடுத்த ஸ்கிரீன் மாத்தும் போது இடையில வர டிரான்சிஷன் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் சிம்பிளா இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அது மட்டும் அடுத்து வர firmware அப்டேட்ல வந்து மாத்துறாங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பரா வந்து இருக்கும். டிஸ்ப்ளே நல்ல ஸ்பீடாவும் குயிக்கா ரெஸ்பான்சிவா வந்து இருக்கும்போது இந்த டிரான்சிஷன் ஸ்டைலும் குயிக்கா வர மாதிரி இருந்தா பக்காவா வந்து இருக்கும். பிரைட்னஸ் பொறுத்தவரை 4 மோட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு செகண்ட் பிரைட்னஸ் லெவல்ல வச்சாவே வந்து போதுமானதா இருக்கு. நல்லா வந்து தெரியுது. பிகாஸ் இதுல 600 நிட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது தேர்ட்ல வச்சாவே சஃபிஷியண்டா இருக்கு. 4ல வச்சா சூப்பரா வந்து தெரியுது. டிஸ்ப்ளே பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் டிஸ்ப்ளே, குறையே வந்து சொல்ல முடியாது. இந்த வாட்ச்ல IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வாட்டர், டஸ்ட், சாண்ட் இது எல்லாத்துலயும் இருந்து வாட்சை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் பொறுத்தவரை 15 சென்டிமீட்டர் டு 1 மீட்டர் டெப்த் ஆஃப் வாட்டர்ல விழுந்துச்சு அப்படின்னா 30 மினிட்ஸ் வரை வாட்டர் உள்ள போகாம வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஆக்சிடென்டலா தண்ணிக்குள்ள வந்து விழுந்துருச்சு, திடீர்னு மழை வந்து நனைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஒண்ணாகாது. வாட்சை கட்டிட்டு ஸ்விம் பண்றது, பயங்கரமான ஹாட்டான பிளேஸ்ல வந்து வைக்கிறது, வேணும்னே தண்ணியில வந்து தூக்கி போட்டுட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து டெஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பண்ணதுல பெரிய பல்ப் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. சோ அனுபவத்துல சொல்றேன், நீங்க யாரும் அப்படி வந்து பண்ணாதீங்க. தெரியாம நனைஞ்சிருச்சு, தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா வந்து ஓகே, எடுத்துட்டு துடைச்சிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச் நல்லா வந்து ஒர்க் ஆகும். என்னதான் ஐபி ரேட்டிங்ஸ் கொடுத்திருந்தாலுமே அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். சோ பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்வைப் டவுன் பண்ணி அந்த பல்ப் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து ஆன் ஆயிடும். சோ ஸ்கிரீன் டைம் முடிஞ்சதும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து ஆன் ஆயிடும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸும் பாத்தீங்க அப்படின்னா சில வாட்சஸ்லாம் ரொம்ப டிம்மா வந்து கொடுத்திருப்பாங்க. பட் இதுல சார்ஜ் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே நல்ல ஒரு பிரைட்னஸ்ல வந்து காமிக்குது. கெஸ்டர் வேக்கப் ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ இந்த வாட்ச்ல டைம் பார்க்கறப்போ, ஸ்டாப் வாட்ச்ல டைமர் ஓடிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து வாட்ச் வந்து டச் பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து இல்ல. இப்படி கையை பக்கத்துல கொண்டு வந்தீங்கனாவே போதும், ஸ்கிரீன் வந்து ஆன் ஆயிடும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல சில வாட்சஸ்ல பிரைட்னஸ் ரொம்ப கம்மியா வந்து கொடுப்பாங்க, ரொம்ப உத்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். பட் இதுல நல்ல பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வாட்ச் ஃபேஸை பொறுத்தவரை இன்பில்ட்டா 5 வாட்ச் ஃபேஸோட வந்து வருது. அண்ட் ஆல்சோ நீங்க இதோட மொபைல் அப்ளிகேஷன் வியர் ஃபிட் ப்ரோ கூட வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 100+ கிளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்க போட்டோஸ் வச்சு கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் UI அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப கிளீனாவும் மாடர்னாவும் வந்து இருக்கு. டிரான்சிஷன் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாக் ஆகுறதோ இடையில ஹேங் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் வந்து சுத்தமா வந்து இல்ல. நேவிகேஷனை பொறுத்தவரை அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப டைரக்டாவும் ஈஸியாவும் வந்து இருக்கு. மெனு ஆப்ஷன்ல மட்டுமே 3 ஸ்டைல் வந்து கொடுத்திருக்காங்க. சைடுல இருக்க ரெண்டாவது பட்டனை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டைலா வந்து மாறிட்டே வந்து இருக்கும். லிஸ்ட் டைப்ல ஒன்னு, அப்புறம் ஃப்ளோட்டிங் ஸ்டைல்ல ஒரு மெனு ஆப்ஷன், அப்புறம் இந்த ட்ரங்க் காலர்ல நம்பர் கிளிக் பண்றதுக்கு இப்படி சுத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து கொடுத்திருக்காங்க. மூணுமே யூஸ் பண்றதுக்கு பக்காவா இருக்கு, நல்ல ஃபாஸ்டாவும் இருக்கு. டிரான்சிஷனை பொறுத்தவரை மெனு ஆப்ஷனுக்குள்ள எல்லாம் ரொம்ப நல்லா வந்து கொடுத்திருக்காங்க. சைடுல இருக்க 2 பட்டனுமே வாட்ச் ஆன் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு பேக் வர்றதுக்கும் வந்து யூஸ் ஆகும். அண்ட் டாப்ல இருக்க அந்த ரொட்டேட்டிங் கிரவுன் கீ பட்டன் எக்ஸ்ட்ராவா ஃப்ளோட்டிங் ஸ்டைல் வச்சா அதை மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு, அப்புறம் லிஸ்ட் டைப்ல வச்சா ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்றதுக்கு, அப்புறம் அந்த ட்ரங்க் ஃபோன் ஸ்டைல் தீம்ல வச்சா ஆப்ஷன்ஸ் ரொட்டேட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ஜெனரலா இருக்க UI எல்லாத்துக்குமே இந்த கிரவுன் கீ பட்டன் வந்து அப்ளை ஆகும். சோ டச் வந்து யூஸ் பண்ணாம ஆப்ஷன்ஸ் அக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ரொட்டேட்டிங் கீ. ஆல்சோ நீங்க வாட்ச் ஃபேஸஸ் மாத்திரப்பலாம் வாட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த கிரவுன் கீயை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் மாறிட்டே வந்து இருக்கும். அந்த கிரவுன் கீயை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வாட்ச் ஃபேஸ் வந்து செட் ஆயிடும். சோ சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது இந்த ரொட்டேட்டிங் கிரவுன் கீ ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த வாட்சோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து காட்டும். ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல். இங்க ஷார்ட்கட் கீஸ் நிறைய வந்து இருக்கும். வாட்ச்ல கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் லைக் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, பிரைட்னஸ், கால்குலேட்டர், டு நாட் டிஸ்டர்ப் மோட் இந்த மாதிரி. ஸ்வைப் ரைட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன் வந்து காட்டும். இங்க ரீசென்ட்லி ஓபன்ட் ஆப்ஸ் பிளஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸ்வைப் லெஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா மியூசிக் கண்ட்ரோல், ஸ்டெப்ஸ் கவுண்ட், வெதர், அப்புறம் ஆட் காம்பனன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ல என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க ஷார்ட்கட்டா வேணுமோ அதை வந்து அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ற ஆப்ஷன் இங்க வரணும் அப்படின்னா அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஹார்ட் ரேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா சென்டர்ல ஒரு லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லையோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். டோட்டலா ஸ்வைப் லெஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா 5 ஆப்ஷன்ஸ் வரை இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாட்ச் ஆன் பண்ணிட்டு சைடுல இருக்க அந்த பட்டன்ஸ் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மெனு ஆப்ஷன் வந்து வரும். அங்க ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங், ஸ்லீப் ரிப்போர்ட், பிரஷர் டேட்டா, ப்ளூடூத் காலிங், எக்ஸசைஸ் டேட்டா, பிரீத் எக்ஸசைஸ், ஸ்டாப் வாட்ச், டைமர், மியூசிக், வெதர், கால்குலேட்டர், மெசேஜ், MET டேட்டா ரிப்போர்ட், செட்டிங்ஸ், ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர், பிளட் ஆக்சிஜன் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பொறுத்தவரை சைக்கிளிங், அவுட்டோர் சைக்கிளிங், வாக்கிங், ஃபுட்பால், பேட்மிண்டன், டென்னிஸ், பாஸ்கெட்பால், எலிப்டிக்கல் மிஷின், ஆன் ஃபுட், யோகா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ட்ரெக்கிங், ஃப்ரீ ட்ரைனிங், ட்ரெட்மில், அவுட்டோர் ரன்னிங் இந்த மாதிரி
15 ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்ஸ்டன்ட் மேனுவல் ட்ராக்கிங் தான். எப்போ நீங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்களோ அப்போ அந்த டேட்டா வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆல்சோ ஹவர்லி ஆட்டோமேட்டிக் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேட்டபிள் அப்ளிகேஷன் வியர் ஃபிட் ப்ரோ அப்படின்ற அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு அங்க வந்து ஹவர்லி ஆட்டோமேட்டிக் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஹெல்த் டேட்டா வந்து மெஷர் பண்ணி அதுவே வந்து சேவ் பண்ணிக்கும். நீங்க டீடைல்டு ஹெல்த் டேட்டா அனலைசிஸ் மந்த்லி டேட்டா வந்து ஆப்ல வந்து பாத்துக்கலாம். வீக்லி டேட்டா வர வாட்ச்லயே வந்து பாத்துக்கலாம். நீங்க ஆப் கூட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணி லொகேஷன் ட்ராக்கிங் டேட்டா கூட வந்து பாத்துக்கலாம். மீடியா கனெக்ட் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கும்போது அது ப்ளே பாஸ், நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமரா ஷட்டர் ஆப்ஷன் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான ஃபீச்சர் இன்பில்ட் கால் ஃபங்க்ஷன் இந்த வாட்ச்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க போனோட ஹெல்ப்பே இல்லாம ஜஸ்ட் போன் கூட ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வாட்ச் மட்டுமே யூஸ் பண்ணி நம்பர் டயல் பண்ணி கால் வந்து பண்ணிக்கலாம். வர்ற காலை வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், இதுலயே வந்து பேசிக்கலாம். பிகாஸ் இதுல இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. கால் பேசிட்டு இருக்கும்போது வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா சஃபிஷியன்ட்டா இருக்கு. கிளாரிட்டி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4000 ரூபீஸ்ல இருந்து இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்ல ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து வருது. குவாலிட்டியே வந்து தரது இல்ல. கால் அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இறங்கும் பேசும்போது நிறைய வாட்சஸ்ல. பட் இதுல கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. கால் கனெக்டிவிட்டி டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 to 35 மீட்டர்ஸ் வரை எந்த பிரச்சனையுமே இல்லாம போனை தள்ளி வச்சுட்டு வந்து பேசிக்கலாம். கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. சோ இப்போ வந்து காலிங் டெஸ்ட் வந்து பண்ணலாம். என்னோட சிஸ்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி ஸோ நான் இப்போ வந்து கால் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மைக் இருக்குது. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு வந்து மைக் பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு கால் குவாலிட்டி வந்து இருக்குது, ஸ்பீக்கரோட குவாலிட்டி எவ்வளோ லவுடாக இருக்கா அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ரிங் ஆகுது. ஹலோ சுபா, கேக்குதா? மைக்ரோஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்கு? நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கிளாரிட்டியா இருக்கா? தெளிவா கேக்குது, கிளாரிட்டியா தான் இருக்கு. ஃபோன்ல பேசுற மாதிரி இருக்கா இல்ல வாட்ச்ல பேசுற மாதிரி டிஃபரெண்டா இருக்கா? இதுக்கும் ஃபோன்ல பேசுறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? இல்ல, எனக்கு இது ஃபோன்ல பேசுற மாதிரி தான் இருக்கு. சரி 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 சுபா, ஓகே, தேங்க் யூ. ஸோ மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. ஸ்பீக்கரோட குவாலிட்டி நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஆடியோ அவுட்புட் வந்து வருது வாட்ச்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைக்ரோஃபோனோட குவாலிட்டி வந்து என்னோட சிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கால் குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை சூப்பராக வந்து இருக்கு. சென்சார்ஸோட அக்யூரேசின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் மானிட்டரிங், SpO2, ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன் மானிட்டரிங் எல்லாமே வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். கம்பேட்டபிள் மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வியர் ஃபிட் ப்ரோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே வந்து பிளே ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கும். பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல. அந்த ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸ் மாத்துறது, டீடைல் ஹெல்த் அனலைசிஸ் வந்து பாத்துக்கிறது, ஜிபிஎஸ் ட்ராக்கிங், நோட்டிபிகேஷன் கஸ்டமைசேஷன், ஃபர்ம்வேர் அப்டேட் எல்லாமே வந்து பாத்துக்கலாம். அண்ட் ஃபைனலா பேட்டரி அண்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 200 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 1.5 ஹவர்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. அண்ட் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு அப்பப்போ காலிங் ஃபீச்சர் எனேபிள் பண்ணி ஃபோன் பேசுவேனா 2 to 3 days கிட்ட வந்து சார்ஜ் வந்து நிக்குது. எப்போதுமே காலிங் ஃபீச்சர் வந்து ஆன்லைன் வந்து வச்சிருப்பேன், ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணியே இருக்கும் அப்படின்னா ஒன் டே யூசேஜ்க்கு கரெக்டா வந்து இருக்கும். பிகாஸ் இதுல AMOLED டிஸ்ப்ளே இருக்கு, 60 Hz பேனல் வந்து இருக்கு, அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் கொடுத்து 200 mAh பேட்டரி கெபாசிட்டி அப்படின்றது இந்த ஒன் டே யூசேஜ்க்கு தாராளமா நிக்கும். அதுக்கு மேல நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இதுல வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா வந்து பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பெர்ஃபெக்ட், டிஸ்ப்ளே டாப் நாட்ச், AMOLED டிஸ்ப்ளே, 60 Hz refresh rate, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே, ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர், ஃபுல்லி மெட்டாலிக் டிசைன் இதெல்லாம் வந்து கொடுத்து 6000 க்கு உள்ள வந்து பிளேஸ் பண்ணிருக்கு. ரொம்பவே சூப்பரான விஷயம். சோ அண்டர் 6000 ரூபீஸ் கேட்டகரியில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கலாம். வொர்த் ஃபார் த மணி. இந்த வாட்சோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். இதோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5999 rupees வந்து இப்போ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ், கூப்பன் கோட்ஸ்லாம் போட்டா நீங்க வந்து ஒரு 5500 rupees அந்த ரேஞ்சில் வந்து நீங்க வந்து வாங்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பன் கோட்ஸ் ஏதாவது இருந்தா அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்க நீங்க வாங்குறப்போ. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாட்ச் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் இட் தமிழ். நன்றி.